ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், நிறைய இருக்குது விஷயம் பேச. இப்போ ஆக்ஷன் டேட் அண்ட் ஸ்டார்டிங் டேட் ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னைக்கு நடக்க போகுதுன்னு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது கடந்த ஒரு மாதமாகவே. எண்ட் ஆஃப் மேல நடக்கும் ஆக்ஷனு அது மாதிரி. பட் ரீகேட்டகரைஸ் லிஸ்ட்டே போன மாதமே அமைச்சு கொடுத்துட்டாங்க ஆர்கனைசிங் கமிட்டி. அதிலே தெரிஞ்சிடுச்சு யார் யார் ABC கேட்டகரியில் இருக்கான்னு. அதுவே ஒரு இண்டிகேஷன் தான். டோர்னமெண்ட் வில் பி ஸ்டார்டிங் சூன். அதுக்கு முன்னாடி ஆக்ஷனும் ஸ்டார்டிங் சூன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணாங்க, நிறைய NYP சைன் பண்ணாங்க. கோச்சஸ் ஒரு 4 மாதமாகவே மாற்றிக்கிட்டே இருக்காங்க, மியூசிக் சேனல் மாதிரி இங்கே அங்கே போன்னு. ஒரிஜினல் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PKல எப்போதுமே ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடந்த பேண்டமிக் அப்புறமா தான் கொஞ்சம் மாறிச்சு. அதுவும் இல்லாமல் ICC டோர்னமெண்ட்டு, FIFA வேர்ல்டு கப்லாம் வருது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஆடியன்ஸ் டிவைட் ஆகிடுவாங்கன்னு தான் டிசம்பரில் அக்டோபரில் அப்படி போனாங்க. ஆனால் இந்த வாட்டி ICCயோ FIFA வேர்ல்டு கப்போ எதுவுமே கிடையாது இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு. அதனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 ஆர் 16 கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இதை பல விஷயங்களை வச்சு இந்நேரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். இந்த கொஞ்சம் பார்டர் டென்ஷனால கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்ஷன் எப்போ அதை சொல்லு, டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறீங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருவோம். நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா? எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடணும் பதில். மனசுக்குள்ளே வச்சா நமக்கு தான் பாரமாக இருக்கும். நேற்று அர்ஜுன் தேஷ்வால் வருவாரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். வருவாரான்னா என்ன அர்த்தம்? வருவாருக்கும் வருவாராக்கும் என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க. வருவாரானா வில்லிகாம் வருவாரா ஒரு கேள்வி, வருவாருன்னா வருவார் ஆணித்தரமா சொன்னது. நான் சொன்னது என்ன, வருவாரா. அவர் ஏன் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அர்ஜுன் தேஷ்வால்ன்றதுக்கும் நான் காரணமும் சொல்லியிருந்தேன். உள்ள நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தேன். இந்த காரணங்கள் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதையும் மீறி ஏதாவது டிஸ்கஷன் நடக்கலாம். எப்படி சவுத் ஆப்பிரிக்கா BCCI டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு பிளேயர் IPLக்கு டிஸ்கஷன் நடக்கலாம். ஓனருக்கும் அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் வராமல் கூட போகலாம். ஆனால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா சஞ்சீவ் பல்லியான் அசிஸ்டன்ட் கோச் எல்லாமே அவருக்கு கூட விளையாண்டவங்க தான். அவரால் அவங்க ரிலீஸ் பண்ணால் அவங்க பிட்டிங் போவாங்கன்னு. ரைட், அது இருக்கட்டும். அது நான் சொன்னது. அந்த ஒரு ஒருத்தர் போட்டுதான் ரொம்ப நாளாக கமெண்ட் போடுறாரு, அப்பப்போ போடுவாருன்னு வச்சுங்களேன். அவர் சொன்னார், காய்ஸ் டோன்ட் பிலீவ், கோ அண்ட் செக். இவர் நம்பாதீங்க, உடனே போய் பாருங்க, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் புனேரி பல்தன், கோ அண்ட் செக் அப்படி போட்டார். அவர் என்ன செக், எங்கே போய் செக் பண்ண சொல்லாரு எனக்கு தெரியல. அவங்க வீட்டில் போய் செக் பண்ணணுமா? சொல்லு மேன், எங்கே போய் செக் பண்ணணும்? அவங்க ஆஃபீஸில் போய் செக் பண்ணணுமா? இல்லை அபிஷேக் பச்சனுக்கு போய் அமிதாப் பச்சன் போய் கேட்கணுமா? நீ வச்சிருக்காங்க எங்கே? அப்போது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எங்கே போய் செக் பண்ணணும்னு. ஐ மைட் பி ராங், பட் யூ ஆர் ஆல்சோ ராங். சில நிறைய பேர் போட்டிருக்காங்க, சார் இந்த இன்ஸ்டாவில் அந்த பேர் ஐடியெலாம் சொல்ல வரும்ல, கடந்த ஒரு வருஷமாகவே இந்த ஐடியில் போட்டிருக்காங்க, சார் 2:30 மணிக்கு ஆப்ஷன் வருது சார், 3:30 மணிக்கு ஆப்ஷன் வருதா, செக் பண்ணிட்டு போடுங்க சார், நீங்கள் இந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டீங்க. அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீன் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் ஐ எம் a human, I am not a robo man. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். 3500 வீடியோ 15,000 கமெண்ட்டுக்கு பதில் போட்டிருக்கோம். நீங்கள் 3500 வீடியோ பார்க்குறதே பார்க்க முடியுமா உங்களால்? முடியாது. டாலரன்ஸ் கிடையாது. சொல்கிறதுக்கு விதம் இருக்குது, ரெஸ்பெக்ட். அண்ட் சார் நான் நினைக்கிறேன் அநேகமாக பண்ண மாட்டாங்கன்னு அந்த எங்கே பார்த்தீங்களோ அதை போட்டிருக்கணும். அதை விட்டு மொட்டையா உடனே போய் பாருங்கள், எங்கே பேன் பார்க்கணும் சொல்லு, டீன் வாங்கி கொடுப்போ எல்லா பேனுக்கும் 35,000 பேனுக்கும். அதுக்கு ஒருத்தர் வேறு கேட்டார் அவரை, ஏன்பா அப்படி சொல்கிற நீ, அவர் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு உங்களுக்கு தெரியுமா, எப்படி இப்படி நீ சொல்கிற அப்படின்னுமா. அவருக்கு ஒரு பதில் சொன்னார் அவர், உனக்கு என்ன ப்ராப்ளம், நான் சப்ஸ்கிரைபருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் சப்ஸ்கிரைபர் தான், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு உரிமை என்ன கேட்க தான் இருக்குது. என்னோடய ஃபேனுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எங்கே சொல்லலாம்னா நல்ல விஷயங்கள், ஹாப்பி பர்த்டே ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் 12th பாஸ் ஆனால் அதை சொல்லலாம். அதை விட்டுட்டு கோ உடனே போய் பாருங்கள், அது போட்டால் கூட போடல. இப்போ உங்களை கேட்குறேன், எங்கே பார்த்தீங்க போடுங்க. எங்கே பார்த்துருப்பாருன்னு எனக்கும் தெரியும். இது இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவர் கேட்டேன் எங்கே பார்த்தோன்னா ஒரு போட்டார் ஒரு இன்ஸ்டா ஐடி. அதில் போய் பார்த்தேன். அதில் பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ராபபிள் லிஸ்ட்டுன்னு ஒரு 10 பேர் போட்டிருந்தாங்க. ப்ராபபிள்னு என்ன அர்த்தம் தெரியுமா மேன்? அவரை தான் கேட்குறேன். அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், நல்லா தான் போகிறேன். ப்ராபபிள் மீன்ஸ் இருக்கலாம், இருக்காமல் கூட போகலாம். என்னோட ப்ராபபிள், மை ஒப்பீனியன். அது கரெக்டாக இருக்கா இல்லையா அது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியும். ப்ராபபிளுக்கும் கன்ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு டிக்ஷனரியை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ராபபிள் அவங்க போட்டிருக்காங்க, ப்ராபபிள் லிஸ்ட்டுன்னு ஒரு நிறைய பிளேயர் பேர் போட்டிருந்தாங்க. அண்ட் மைட் ரிலீஸ்ன்ட்டு பவன் பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. இவர் அது அப்படியே நம்பிட்டார். வெள்ளக்காக்கா பறக்குதா திவ்னு ஓட்டு பால்கனிக்கு. 3500 வீடியோ போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வியூஸ் போகல. ஃபேன்ஸுக்கே நல்லா தெரியும், அவங்களால முடிஞ்சவங்க அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மெம்பர்ஸ் சேர்றாங்க. அதனால தான் அதை நடத்த முடியுது. இவ்வளோ வீடியோ போடவே முடியாது. ஸோ அவ்வளோ ஈஸின்னு நீங்கள் போடுங்களேங்கிறேன். போடுங்க, நீங்களே போட்டுருங்க வீடியோ. அவங்க என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூப்பிடுங்க, வந்து பேசுங்க எல்லார்ட்டையும் ஜூம் மீட்டிங்கில். ஐ டோன்ட் மைண்ட். பட் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்னோட ஃபேனை பற்றி போய் சொல்கிறதுக்கு. ஓகே, ரொம்ப லாங்காக போச்சு இது எப்படி தெரியுமா கிடச்சா ஒன்று சொல்கிறேன். அதை பற்றி ஒரு சினிமா தேட்டரில் போய் எல்லாம் படம் பார்க்க, இந்த படம் பார்க்காதீங்க, இந்த படம் நல்லா இல்லை, எல்லாம் போய் அந்த படம் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி. அது எவ்வளோ மடத்தனமோ அதே மடத்தனம் தான் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே,
கரெக்ட் யுவர் செல்ஃப். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் வி ஆல்வேஸ் அக்செப்ட். எஸ், தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீன் நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஏன் சார் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன்னு. அதை நான் செஞ்சுருக்கணும். எனவே அதை விட்டுருவோம். ரைட்டு, ரொம்ப லாங்காக போச்சு. ஆக்ஷனுக்கு வருவோம். ரைட், நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கேஎல் டிவியில் தான் இப்போ அது சொன்னாங்க. கேஎல் டிவி 100% கரெக்டாக தான் இருக்கும். 99.9%. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஆக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க 23rd or 24th மேல கண்டிப்பாக ஆக்ஷன் நடக்கணும். இன்னைக்கு 15 தேதி, அன்றைக்கி 8-9 நாளில் ஆக்ஷன் நடக்கணும். 8-9 days தான் லெஃப்ட். எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும், இது நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஐ எம் ஷுர் இந்நேரம் ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைஸிக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு மாதம் முன்னாடியே என்னென்ன ரூல்ஸு, என்னென்ன NYP, யார் என்ன ஏது பட்ஜெட்டு, அது தகுந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ரிலீஸ் அண்ட் டீடைல் லிஸ்ட்லாம் கூட ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ பப்ளிக் சொல்லலை. ஏன் சொல்லணும்னா, கடந்த ஒரு வாரமாக பார்டர் டென்ஷன் உங்களுக்கு தெரியும். அதனால் பப்ளிக் போட்டு குழப்ப வேணான்னு கூட ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆகிட்டனால எனி மொமெண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இந்த டேட்டில் 23rd or 24th ஆக்ஷன் இருக்க போகுதுன்ட்டுன்னு. ஸோ ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அப்போ நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் ப்ரீ கேம்ப் அதெல்லாம் ஆச்சு. August 15 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த சேனலில் சொன்னாங்க. நான் ஐ ட்ரஸ்ட் தட் சேனல். இன்னும் வந்து இன்ஸ்டாவில் போயிட்டு வாட்ஸ்அப் வாயாடி இன்ஸ்டாவில் போய் பார்த்துட்டு அது சொல்லிட்டு, ஐயோ சார் பவன் சார் பார்த்து கிளம்பிட்டார் சார், வந்துட்டார் சார், PKL 9ல் நிறைய பேர் சொன்னீங்க, ஸ்விமிங் பூலில் போயிட்டாரு, போயிட்டாரு. பென் ஸ்டாக் விளையாட மாட்டான்னு நான் முதலே சொன்னேன். அதுக்கு அவ்வளோ திட்டு வந்தது. இவ்வளோ அந்த CSK மிடில் ஆர்டர் வீக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன். நம்பிக்கையிலான போய் போட்டு பாருங்கள். எல்லாமே என்ன சொல்கிறது நடக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட ப்ராபபிலிட்டி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். போய் சொல்ல வேண்டிய எனக்கு என்ன அவசியம்? நடந்ததில்லை மிடில் ஆர்டர் என்னாச்சுன்னு CSK. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களா இந்த ஆக்ஷன் டேட்டுக்கு? நிறைய பேர் கண்டிப்பாக நேற்றே 2 பேர் சார் நல்லா தூங்கும் சார், டேட் வந்துடும் மாதிரி தெரியுது அப்படிலாம் வர போட்டிருந்தீங்க. இப்போ என்ன தெரிய வேண்டிய விஷயம்னா, பவன் ஷெராவத், பர்தீப் நர்வால், இல்லை ரீட்டனா, ரிலீஸா, ஈவன் அர்ஜுன் தேஷ்வால், ஷாதுலு, சம் ஆஃப் த பிக் நேம்ஸ், சச்சின் தென்வர், பெரிய பெரிய நேம்லாம் வருது. இன்னொன்று ஒரு டாக் போயிட்டுருக்கு. நவீன், அர்ஷு மாலிக், நவீன் இன்ஜுரி யாரோ ரிலீஸ் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்களா? நான் சொல்லலை. அதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு விட உங்களுக்கு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு. அண்ட் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன். 134 மேட்ச்னு சும்மாவா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுவோம், கோச் கார்னர் பேசுவோம், எவ்வளோ உழைப்பு போடுறோம். அந்த அளவுக்கு ரிட்டர்னில் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாச்சு. சூப்பர் தேங்க்யூ. ஒரு பட்டன் இருக்குது, ஒரு அமுங்க 40 rupees தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அதான். ஸோ அந்த நேருக்கு சொன்ன பதில் தான் எல்லாருக்கும். யார் கமெண்ட் போடனாலும் சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே சார், நாங்கள் பார்த்தேன் இல்லை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இன்னும் சிரிச்சிட்டு இருக்கேன். போய் ஜெய்ப்பூரை பாரு, பொன்னேரி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பேர் மாளிகையில் போய் பார்க்கணுமா? ஜெய்ப்பூரில் புனேரி பல்தன்னா எங்கே போய் பார்க்கணும்? பூனேயில் பார்க்கணுமா, மும்பையில் பார்க்கணுமா? அதுவும் சொல்லிட்டுங்க மேன். எனிவே அதனால தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் தீர யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். வருவாரா? தமிழில் தானே கேட்டேன், இங்கிலீஷ் தெரியலனாலும் விடு. வருவாரா மீன்ஸ் கேள்விக்குறி. அண்டர்ஸ்டாண்ட்? எனிவே இது எல்லாம் அங்கே போயிடுச்சு. 1 செகண்ட். பொறி பார்த்துட்டு பேருக்கு நன்றி. உங்கள் பின் எதுவாக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லுவோம். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.